வழக்கம் போல மாரி செல்வராஜ் படம் எப்படி இருக்கும் அப்படின்னா பரியரும் பெருமாள், கர்ணன், வாழை இதெல்லாம் எங்கேயாவது இல்ல. அவர் ஜாதியை வந்து கண்டிப்பா சொல்லுவாரு. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த ஜாதியை பிரச்சனைகளை அவருடைய படங்கள்ல இருக்கும். பைசன்லயும் இருக்கும்னு ட்ரெய்லரை பார்த்த பிறகு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆடியோ லான்ச்ல பேசதான் தெரியும். இப்போ இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மாரி செல்வராஜ் ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தாரு. என்னன்னா வந்து என்னுடைய நண்பன் அர்ஜுனா விருது வாங்கின கபடி வீரர் மனத்தி கணேசனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை. இந்த மனத்தி கணேசனுடைய வழி, வாழ்க்கை, கபடி இது எல்லாம் சேர்த்து நிறைய புனைவு கதைகள்லாம் சேர்த்ததுல நான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். குறிப்பாக யாரையும் எந்த விதத்திலையும் நான் வந்து டிகோட் பண்ணல. அதாவது பேரையே சொல்லலை. இந்த பேர்லாம் வந்து நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு அவர் சொல்லிட்டாலும் அறிக்கையில நம்ம படம் பார்க்கும்பொழுது தெரியுது. அதை பத்தியும் பேசுவோம். சரிங்க, பைசன் என்ன கதை, கபடி வீரனுடைய கதை, அதுக்குள்ள என்ன விஷயத்த சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆஃபேல படம் தொடங்குகிறது. ஒரு ஜப்பான்ல ஒரு ஆசிய கோப்பைக்கான கபடி போட்டி. அந்த கபடி போட்டியில துருவ் விக்ரம் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்காரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படம் போய் வருது. ரைட், இவரை களத்துல இறக்குவாங்களா இறக்க மாட்டாங்களா, ஒரு சின்ன கிராமமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. துருவ் விக்ரம் ஜப்பான்ல நடக்கக்கூடிய அந்த ஆசிய கோப்பை கபடி போட்டியில் இறக்குவாங்களா இறக்க மாட்டாங்களா, அதுவும் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுற அந்த போட்டி அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது வந்து டிகிரேட் பண்றாங்க. அவரை வந்து ஒரு மாதிரி வந்து ஒதுக்குறாங்க. அதில் அவர்லேருந்து தொடங்குற ஒரு விஷயம்தான். தென் மாவட்டத்தில் 90களில் ஒரு 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 சம்பவம். அந்த 90களில் 2 பெரிய ஜாதி சங்க தலைவர்கள் அந்த 90களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு முட்டலும் மோதலும் வெட்டும் குத்துமாக நடக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்குள்ள ஒரு ஒரு கிராமத்தில், வனத்தின் ஒரு கிராமத்தில் பசுபதியுடைய மகள் ரஜிஷா, அவருடைய மகன் வந்து துருவ், இப்படியா இருக்கிறாங்க. துருவ் வந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு கபடி வீரனை ஒரு பிடி மாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு இவனை எப்படியாவது கபடி பிளேயரா மாத்தணும்னு அவங்க அப்பா பசுபதிட்டு கேட்கிறாரு. அவர் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அதற்கான காரணம் என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் வந்து பேசிட்டேன்னு வச்சுங்க, ஏன் படத்தோட கதை பூரா சொல்லிட்டு நம்மள வந்து திட்டுவீங்க. ஏன்னா இவன் உடைச்சுக்கிட்டு ஒரு கபடி பிளேயரா மேல வந்தா இவனுக்கான பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும், வேணாங்கன்றாங்க. இங்க இருந்தா மெல்ல துவங்குது படத்தோடைய. படம் வந்து ஒரு சாதிய பிரச்சனையை, சாதிய வன்முறையை அல்லது சாதியை நோக்கி இந்த படம் நகர்கிறது அப்படின்னு பார்வையாளருக்கு என்னப்பா இப்படி வந்து மாரி செல்வராஜ் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரையா அப்படின்னு ஒரு மாதிரி நமக்கு தோணினாலும், நான் முந்தைய படங்கள்ல மாரி செல்வராஜ் படங்கள்ல வந்து டேரிங்கா ஒரு ஜாதிய விஷயங்களை சொல்லாத ஒரு டைரக்டர். முந்தைய படங்கள்ல வந்து டேரிங்கா மீன் வந்து ஒரு மாதிரி ஒரு டீகோட் தனமாக சொல்லக்கூடிய ஒரு இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பொழுது, 2 ஊருக்குமான ஒரு சண்டை, 2 ஜாதிக்குமான ஒரு சண்டை, அதை விட பார்த்தீங்கன்னா 2 ஜாதி தலைவருக்குமான சண்டை.